நேற்று வந்து நம்ம வந்து பிரியாணி மேன் காட் அரெஸ்டட் பற்றி நம்ம வந்து வீடியோ பேசியிருந்தோம் இல்லைங்களா. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலேவாக நம்ம வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா. டிலேவாக வந்து அப்லோட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டோம். காரணம் என்னன்னா, நம்ம எடிட்டிங் டேபிள்குள்ளே கொண்டு வர்றப்ப சில கரெக்ஷன்ஸை நம்ம பண்ணி அதை ஃபைனலாக நம்ம அவுட் எடுக்கிறப்ப ரெண்டரிங் ரொம்ப டைம் எடுத்துருச்சு கைஸ். அது அப்லோட் பண்ணிடலாம், இன்னைக்கு இப்போ அப்லோட் பண்ணலாம், அப்புறம் அப்லோட் பண்ணலாம்னு நினச்சா என்னால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் நான் உழைச்ச உழைப்பு வந்து கைவிடலை. ஏன்னா இப்போ வியூஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு, என்னோட வியூஸ் வந்து வீடியோ வியூஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே நேரத்தில் இருந்து கண்டென்ட் போட்டுட்டு இருக்கறனால நீங்கள் ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டாக போடுறீங்க, அவுடேட்டடாக போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பிரியாணி மேன் காட் அரெஸ்டட் பற்றி எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்கு அவரை பற்றி பேசுகிற மாதிரி வரும் இல்லைங்களா. வராமலாம் இருக்காது, வரும். ஸோ நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்கிறோம். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். ஆக்சுவலாக நம்ம வந்து நேற்று வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் கைஸ். என்ன வீடியோ ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிரியாணி மேன் வந்து காட் அரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன, எதனால, என்னென்ன காரணங்கள், என்னென்ன பின்புலங்கள்லாம் இருந்துச்சுங்கிறத பற்றி நம்ம அலசி ஆராய்ஞ்சிருந்தோம். பட் இப்போ இன்னொரு தரப்புல உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டே தம்பி நீ எதோ பேசுற, ஆக்சுவலாக அவன் அரெஸ்ட் ஆனதே வந்து 3 மாசத்துக்கு போட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்பா, இந்த மாதிரி ஓயோ வெர்சஸ் செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு தான், அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இப்போ சைபர் கிரைம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல இன்னொரு தரப்புல சொல்றாங்க. ஆக்சுவலாக அவங்க லைவ்ல சூசைட் பண்ணி பயமுறுத்துனாங்களே, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ன்னு சொல்லி அதுக்குமே தனியாக அரெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயத்துல இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்மொழி பூங்கா ஸ்பாட்லேயே போய் ஒரு பிளாக் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த பிளாக் வீடியோ நான் இப்போ எடுத்து, அந்த பிளாக் வீடியோ போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. நான் வந்து காட்சியில் ஆட் பண்ணுறேன். அதில் என்னென்ன கன்வே பண்ணியிருந்தாருங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த நம்மலாம் ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறோம், அப்பா அம்மா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க நம்மளை ஓகேங்களா. என்னென்ன பூமர் மாரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க, ஃபேக்ட் சொல்கிறேன் ஓகே. ஃபேக்டை தான் நான் சொல்ல போகிறேன். அப்பா அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஸ்கூல் காலேஜு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து விட்றாங்க. அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற லெக்சரிங் கிளாஸஸ்லாம் போர் அடிச்சுட்டு நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கு, பீச்சு, தேட்டருன்னு போவாங்க. அதில் இந்த பர்டிகுலராக இந்த செம்மொழி பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் சொல்ல வாய் கூசக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்க்கில் அரங்கேற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் அவர் வந்து ஒரு ஜனரஞ்சகமான முறையில் கன்வே பண்ணாமல், அது எப்படின்னா நம்ம எளிய மக்களுக்கு நம்ம பசங்களுக்கெல்லாம் புரியிற வகையில், புரியிற டோனில் அதை கன்வே பண்ணியிருப்பார். அதுதான் ஆக்சுவல். சரி, அந்த பார்க்கை பற்றின ஒரு கூகுள் ரிவ்யூஸ்லாம் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த பார்க்கில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து அதில் கன்வே பண்ணியிருப்பார். இதில் எந்த ஒரு பொண்ணையுமே அவர் வந்து இன்டீசெண்டாக சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எஜெண்டாவே கிடையாது. இப்படி ஒரு கேவலமாக ஒரு இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ணுக்கு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை அவர் மேக் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. மற்றபடி எந்த ஒரு ராங்கான எஜெண்டாக இந்த வீடியோவில் நான் பார்க்கல கைஸ், வேறு எந்த இதுவும் பார்க்கல. என்ன கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். கெட்ட வார்த்தை மீன்ஸ் ஒரு சென்சார் பீட் உள்ள மாதிரி தான் அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் விழிஞ்சு. மற்றபடி அதில் வந்து அது அஃபென்சிவாக போட்டு தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலை ஓகேங்களா. ஆனால் அங்கங்கே சில டெக்ஸ்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ஃபன்னியாக அதை கன்வே பண்ணியிருப்பார் கைஸ், ரொம்ப ஹியூமரிஸ்டிக்காக தான் அதை கன்வே பண்ணியிருப்பாரு. மற்றபடி அதில் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப தவறான ஒரு விஷயமோ ஆபாசமான முறையில் வந்து அதை கன்வே பண்ணலை. ரொம்ப ஜனரஞ்சகமான முறையில் ரொம்ப நீட்டாக தான் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. மற்றபடி இந்த வீடியோவை பார்த்து இதுக்கு வந்து சைபர் கிரைம்லேருந்து வந்து அது ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களே, நல்லா பாருங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஸ்பாட்டையும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஒரு இடத்த பர்டிகுலர் ஸ்பாட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி ஜென்ஸ் அண்ட் விமன்ஸ் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல அவர் நின்றுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரிவினை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு மாதிரி கன்வே பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி லிட்டரலாக வேறு மாதிரி கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துலேருந்து ஒரு அக்கா வெளியில் இருந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த அக்கா தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மற்றபடி வேற எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா
வந்து ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல கூட ஒரு எமோஜிஸை வச்சு மறைச்சிருப்பாங்க கைஸ், மறைச்சிருப்பாப்புல. உண்மையே சொல்றேன், அதுல வேற எந்த ஒரு தவறான உள்நோக்கமும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? அந்த வீடியோ நான் டீகோட் பண்ணலாம், அந்த வீடியோ நான் எடுத்து யூஸ் பண்ணா அதுல இருந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ தட் ஐ காண்ட். ஸோ நான் அந்த வீடியோ நீங்க போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அதை நான் கார்ட்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ இந்த பிரியாணி மேன் காட் அரெஸ்டட்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இர்ஃபான் அவர்களையும் பிளிப் அண்ணாச்சியை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. எனக்குமே அவங்க ரெண்டு பேர் மேலேயும் காண்டு. அண்ட் ஹோமிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு 5 யூடியூபர் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து கொடுக்குறது அபியூசிவான வேர்ட்ஸில், கெட்ட வார்த்தை கமெண்ட்ஸோட, கெட்ட வார்த்தையிலேயே பேசி கண்டென்ட்டை மேக் பண்ணி அதில் தனக்குன்னு ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணியிருக்கிறவங்க. நாளடியில் அவங்க கார்பரேட்டோடைய இன்ஃப்ளூயன்சராக மாறிடுறாங்க, கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ்டாக மாறிடுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கைது செய்யாது. இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைமில் வந்து இந்த மாதிரி அஃபென்சிவாக ஒன்று பண்ணுறாங்க, அஃபண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதில் வந்து டோனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களெல்லாம் யாரையுமே வந்து அந்த சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகள் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவன் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்பாட்டை எக்ஸ்போஸ் பண்ணி கட்டுறாப்புல. நம்ம பிரியாணி மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பாட்டை எக்ஸ்போஸ் பண்ணி கட்டுறாப்புல. இதில் இருக்கிற சில குறைகள் வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையாக தான் அதை வந்து கன்வே பண்ணுறாப்புல. அது வந்து ஒரு எப்படி சொல்ற நகைச்சுவையாக ஒரு காமெடியாக தான் அதை கன்வே பண்ணுறாப்புல இல்லைங்களா? ஆனால் அதை வந்து எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து அதுவும் இப்போ இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பிரியாணி மேனை கைது பண்ணது நான் என்ன நினச்சிட்டேன், இந்த தற்கொலை முயற்சி பண்ணதுக்கு தான் கைது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா, இன்டீசென்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் ரெண்டு ஆர்டிகல் செக்ஷன்ஸ், ஐபிசி செக்ஷன் 352 அண்ட் 353, இந்த 2 செக்ஷன்ஸ் வச்சு அதுக்காக இது பண்ணுறாங்க. மற்ற எல்லா ரியாக்ட் வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் என்னென்ன அபியூசிவான வேர்ட்ஸ் பேசுகிறாங்களோ அதுக்கு இவருடைய கருத்துக்களை ரொம்ப எப்படி சொல்றது அஃபென்சிவாக பேசாமல் ரொம்ப நார்மலான முறையில் தான் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. கெட்ட வார்த்தையை வந்து அந்த பெண்ணை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்தில் இது வரைக்கும் அவர் எந்த வீடியோலையும் பேசுனது கிடையாது. அந்த பெண்கள் வேணால் இழிவாக பேசியிருப்பாங்க, ஆனால் அந்த பெண்களை இவர் இழிவாக பேசுனது இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க கைஸ். அது வீடியோ வந்து எல்லாருமே பாருங்க. காவல்துறை அதிகாரிகளே, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள், யாராவது ஜென்யூனான வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பாருங்க. அவருடைய வீடியோஸ் எல்லா கலெக்ஷன்ஸையும் பாருங்க. எந்த ஒரு இடத்துலையும் நீங்க வந்து அவர் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி ஒரு தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ பண்ணல. டெய்லர் அக்கா வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் தான் பண்ணார், அந்த பொண்ணை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். மற்றபடி அந்த பொண்ணை வந்து தாழ்த்தி பேசணுங்கிற நோக்கத்தில் அவர் தாழ்த்தியே பேசணும் அப்படி சப்போஸ் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அந்த நோக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல கன்வே பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை லைவில் நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் நமக்கு என்னதான் உருண்டு பேர் இருந்தாலும் ஒற்றை மணி தானே ஒட்டும். ஸோ நான் இதில் கன்வே பண்ணுறேன் கைஸ். இதோடைய கருத்து என்னங்கிறத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு நான் சொல்லலான்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு நான் ஆக்சுவலாக 2 வீடியோ வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 6 மணிக்கு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.